வணக்க மக்களை, சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகுள்ளதாம். திமுகவை உதறித்தள்ளி பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் விஜயின் தாவைக்காவல் இணைந்தாரா? வாங்க வீடியோவை மூலியமாக கண்காணலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலொட்டிதான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா. அந்த வகையில்தான் அதாவது தமிழக அரசியலிலே புதிதாக கட்சி ஆரம்பித்துள்ள விஜயின் தமிழக வெற்றி கழகத்தான் அரசியல் களத்திலே நாளுக்கு நாள் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதாம். அதாவது தமிழக அரசியலில் பிரபல மேடை பேச்சாளரும் அறியப்பட்ட நாஞ்சில் சம்பித்து தான் இதுவரை ஆதரவு தெரிவித்து வந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நடிகர் விஜயின் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்திற்கு தன்னை இணைத்துக் கொண்டது அதிகாரப்பூர்வமாக இணைத்துக் கொண்டாராம். இந்த செய்தான் அரசியலிலே ஒரு பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா. அவரது இந்த திடீர் அரசியல் நகர்வு என்பது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது கடந்த சில ஆண்டுகளாகவே நாஞ்சில் சம்பத் அவர்கள் திமுகவின் ஆதரவாளராகவும் தேர்தல் பரப்புரை முக்கிய பேச்சாளராகவும் செயல்பட்டு வந்தார். தனது தனித்துவமான அடக்குமொழியை பேச்சு மற்றும் வக்கிரமான வாதங்களில் இவர் திமுக மேடைகளிலே முழங்கி வந்தார். இந்த நிலையில்தான் அவர் திமுகவின் ஆதரவிலிருந்து விலகி புதிய கட்சியில் இணைவதற்கான முடிவை எடுத்துள்ளார். அதாவது சமீபத்தில் நடந்த நிகழ்வு ஒன்றில் நாஞ்சில் சம்பத் அவர்கள் முறைப்படி தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினராக இணைத்துக் கொள்ளப்பட்டார். இந்த இணைவின் மூலம்தான் தளபதி விஜய் தலைமையிலான தாவைக்காவுக்கு ஒரு வலுவான மற்றும் அனுபவம் வாய்ந்த பேச்சாளர் கிடைத்துள்ளாராம். 2026 சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டுதான் தமிழக வெற்றி கழகத்தின் மேடைகளில் கூட இனி கண்டிப்பாக நாஞ்சில் சம்பத் அவர்கள் பேச்சுக்கள் ஒலிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறதா. அதாவது அரசியல் களத்தில் பேச்சாற்றல் மூலம் மக்களை எல்லாம் கவர்ந்திருக்கும் திறன் கொண்டவர்தான் இந்த நாஞ்சில் சம்பத் அவர்கள். இவர்கள் வருகை என்பது தாவைக்காவுக்கு கிடைத்த ஒரு குறிப்பிடத்தக்க பலமாகவும் பார்க்கப்படுகிறதாம். குறிப்பாக அரசியலில் கருத்து கணிப்புகளையும் கட்சி நிலைப்பாட்டுகளையும் எளிய மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் அவரது அனுபவம் என்பது மிக பயனுள்ளதாக இருக்கும் என கட்சி வட்டாரங்கள்லாம் தெரிவிக்கிறார். இந்த வகையில்தான் அதாவது திமுகவில் பிரிந்து சென்ற நாஞ்சில் சம்பத் அவர்கள் திமுகவில் இவர் முக்கிய பொறுப்பிலெல்லாம் வகித்து வந்தார். அது மட்டுமின்றி மேடை பேச்சாளர்களில் மிக அதிக திறமை வாய்ந்தவராகவும் காணப்பட்ட திமுகவின் பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் அதாவது தாவைக்காவை இணைந்திருப்பது என்பது அரசியலிலே ஒரு பரபரப்பை எல்லாம் கிளப்பியிருக்கிறதா. இந்த நிலையில்தான் நாஞ்சில் சம்பத் மட்டுமல்ல, திமுகவிலிருந்து இன்னும் முக்கிய தலைவர்கள் முக்கிய மூத்த அமைச்சர்கள்லாம் கண்டிப்பாக தாவைக்காவில் கண்டிப்பாக இணைக்கூடும் என்ற செய்திகள் எல்லாம் வெளிவந்த வண்ணம்தான் இருக்கிறது. அது மட்டுமின்றி தாவைக்காவானது கண்டிப்பாக தமிழகத்தில் திராவிட கட்சிகளை ஆட்சி அமைக்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டில்தான் தாவைக்கா அதற்கான வேலைகள் எல்லாம் செய்து வருகிறது. அதாவது அதிமுகவிலிருந்து கூட மூத்த அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள் எல்லாம் கண்டிப்பாக தாவைக்காவல் இணை என்பது கண்டிப்பாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதாம். செங்கோட்டையன் தாவைக்காவல் இருந்ததை ஒட்டிதான் அனைத்து மூத்த அமைச்சர்கள் நிர்வாகிகள் எல்லாம் அவருடன் பேச்சுவார்த்தையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறதாம். அவரது காரணமாகத்தான் கண்டிப்பாக தாவைக்காவல் அதிக மூத்த நிர்வாகிகளாம் கண்டிப்பாக இணையக்கூடும் என்ற செய்திகள் தான் அரசியல் வட்டாரத்திலே ஒரு பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.